நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான நபராய் முன்னுதாரணமாக இருக்கிற மோசேயை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். மோசேயை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இன்றைய தலைப்பு விசுவாசத்தினாலே மோசே என்ன செய்தார், அதான் நான் கேட்க போகிறோம். ஏன்னா மோசேயினுடைய பிறப்பு ஒரு அதிசயமானது. மோசேயோட பிறந்த எல்லா குழந்தைங்களும் செத்து போயிட்டாங்க. மோசேயோட கூட பிறந்த எந்த குழந்தையும் உயிரோடு இல்லை, ஒரு குழந்தை கூட உயிரோடு இல்லை. ஆனால் கர்த்தர் மோசேயை காப்பாற்றினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மோசே பிற்காலத்தில் கர்த்தருக்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு எழும்பி வந்தான், மிகப்பெரிய நோக்கத்தோடு எழும்பி வந்தான். எல்லாரும் பயந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, பார்வோனின் கட்டளைக்கு பயந்தாங்க, ராஜாவின் கட்டளைக்கு பயந்தாங்க. இந்த பயந்தான் மொத்தத்தில் தேவனுடைய திட்டத்திலிருந்து நம்மளை கீழே தள்ளுறது. பயந்து குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் நைல் நதியில் போட்டுட்டாங்க. எல்லா குழந்தையும் எப்படி செத்துருக்கும்? உங்கள் குழந்தைக்கு லைட்டாக கீறல் வந்தால் அவங்களால தாங்க முடியல, லைட்டாக கீழே விழுந்துட்டு அவங்களால தாங்க முடியல. ஒவ்வொரு குழந்தையும் எப்படி மறிச்சிருக்கோம்? ரொம்ப கொடூரமான ஒரு மரணம் நடந்திருக்கும்ல தூக்கி போடும்போது. ஆமாம், பல குழந்தைகள் இஸ்ரேலில் இருக்கிற எல்லாரும் தூக்கி போட்டாங்க, எல்லாரும் தூக்கி போட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் பார்க்குறாங்க, எப்படா இவனை தூக்கி போடுறது, ரொம்ப அழகாக இருக்கானே அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க. அழகாக இருக்கானே, அழகாக இருக்கானே, இவனை எப்படி தூக்கி போடுறது, ஐயோ இவனை எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு 3 மாதம் வரை வச்சுருந்தாங்க. மொதல் 3 மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் சத்தம் போடும், பெருசாக போடாது, அது பலத்துக்கு தான் போடும். ஆனால் 3 மாதம் கழிச்சிருச்சுன்னா அது கத்துல ஊரே கூட்டிடும். அவ்வளோதான். பால் கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா மொத்த வீடு கலவரம் ஆயிரும். அப்போ மொதல் 3 மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணும், அப்போ தானே அது தாய் கருவிலேருந்து வெளியே வருது. அதனால கொஞ்சமாக தான் சத்தம் போடும். 3 மாதம் வரை வாயை கட்டி வயிற்ற கட்டி வாயை மூடி அவங்க பாதுகாத்து வச்சுட்டாங்க. ஆனால் 3ஆவது மாதம் வரும்போது, 3 மாதம் தாண்டும் போது பயம் வந்துடுச்சு. இனி வேறு வழி இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமே. அங்கே தான் விசுவாசம். நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு. ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பதில் வரும். அதுதான் அற்புதம். ஏதாவது ஒன்று செஞ்சு பிசாசு சொல்லுவான், செய்யாத செய்யாத, இப்போதைக்கு செய்யாத, இன்னும் 10 வருஷம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் ஆகட்டும். ஆனால் அப்படி பிசாசோட சத்தத்தை கேட்டுறாதீங்க. ஆமாம், செஞ்சு பார்ப்போம். எல்லாரும் தூக்கி போட்ட மாதிரி நம்ம போடக்கூடாது. ஐயோ குழந்தை அல்லவா, நம்மளோட பழகிட்டானே 3 மாதம், நம்மளோட பழகி நம்மளோட ரொம்ப நேசமாயிட்டானே, இவனை எப்படி போடுறது? அதனால ஒரு அழகான ஒரு பெட்டி செஞ்சாங்க. அந்த பெட்டிக்கு உள்ளும் புறமும் கீழ் பூசினாங்க. தண்ணி போயிடக்கூடாது இல்லையா? தண்ணி போனால் குழந்தைக்கு பாதிக்கும்ல. அப்போ அது நம்பிக்கை, அது நம்பிக்கை. உள்ளு புறம்பு கீழ் பூசுறதுக்கு காரணம், அங்கே பாருங்க, அது கீழ் பூசி அது எங்கே கண்டுபிடிச்சி எடுத்தாங்களோ தெரியல. கண்டிப்பாக அப்படி பிசினும் கீழும் பூசி அந்த பிள்ளையை வளர்த்தி எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்களா, நதியோரமாய் நாணலுக்குள்ளே வச்சுட்டாங்களா. வச்சுட்டு அந்த மோசையோட அம்மாவும் அந்த தாதியும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜோம் பண்ணிட்டு மறந்துடுறீங்களா, இல்லை காத்துக்கிட்டே இருக்கீங்களா? அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. பார்த்தா அங்கே யார் கொல்ல சொன்னாங்களோ அவங்களுடைய மகளே குளிக்க வர்றாங்க. பார்க்குறாங்க, ஆமாம், ஐயோ அழகான குழந்தையா இருக்கே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலக மக்களை விட ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அழகுலையும் எல்லாத்துலேயும் ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காரு. அல்லேலூயா. எல்லாத்துலேயுமே அவங்க முகத்திலே ஒரு சந்தோஷம், உள்ளத்தில் இயேசு வர்றதுனால ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போ அழகா இருக்கேன்னு சொல்லி அந்த பார்வோனுடைய குமாரத்தை கண்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டா. எடுத்துகிட்டு போய் நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் ஞானமாக பேசுவாங்க அந்த யூதர்கள் மட்டும். எஸ்தராக இருக்கட்டும், அந்த மோசேவுடைய சகோதரியாக இருக்கட்டும், மிரியாமா இருக்கட்டும், அந்த பேச்சில் ஒரு சாதுரியம். இந்த குழந்தை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தாய் வேணுமா, நான் வேணா ஏற்பாடு பண்ணட்டா? பாருங்களேன், உமக்கு இந்த குழந்தைய வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்குற ஒருத்திய நான் கொண்டு வரட்டா? அந்த அம்மாவுக்கு எப்படி என்ன தேவையோ அதை ஞானமாக பேசும்போது, சரிம்மா கொண்டுட்டு வான்னு சொல்லி பிள்ளையை பெற்ற தாயவே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா.
இப்படி தான் உலகத்திலே தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து சம்பளம் வாங்கினவ மோசையோட அம்மா. கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம விசுவாசத்தோடு இருந்தா ஆண்டவர் உனக்கு படி அளப்பார். எல்லாவற்றிலும் அவர் நன்மைகளை பார்த்து பார்த்து செய்வார். ஒரு கணவனால் பார்த்து செய்ய முடியும் என்றால், ஒரு தாயால் செய்ய முடியும் என்றால், ஒரு தகப்பனால் செய்ய முடியும் என்றால், உங்களையும் என்னையும் பார்த்து நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எவ்வளவு கனப்படுத்துவார். அதான் சொன்னார், உலகத்தில் இது நடந்திருக்குமான்னு தெரியல, பால் கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போனா வளர்த்தா. அப்போ மோசே வளர்ந்து கொண்டே இருக்கிறான். விசுவாசத்திலே மோசே வளர்ந்து